இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். கரங்களை தட்டி நாம் பண்ணலாமா? தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமோ வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமோ வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமோ வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியாம உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியாம உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமோ வாழ்க. ஐயா வாழ்க, ஓம் நாமோ வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோம் சேத்தா. என் செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோம் சேத்தா. இந்த புவிதனிலே ஓம் விருப்போ பூரணமாகட்டமே. இந்த புவிதனிலே ஓம் விருப்போ பூரணமாகட்டமே. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமோ வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமோ வாழ்க. எளிமையானே எங்களையே என்றும் நினைப்பவரே. எளிமையானே எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளி மையமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளி மையமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமோ வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமோ வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். என்று பாடுகிற யாவருமே
பரிசுத்தமாகட்டுமே என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாம வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமோ வாழ்க. கூரை நீக்கும் வல்லவரே கோடி சோத்திரமே. கூரை நீக்கும் வல்லவரே கோடி சோத்திரமே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமோ வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமோ வாழ்க. தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமோ வாழ்க. 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 அல்லேலூயா. உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபை தான் என்னை நடத்துகின்றது. பாடலாமா? உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபை தான் என்னை நடத்துகின்றது. உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபை தான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சோர்ந்து கொண்ட கிருபையது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம்
கிருபையது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே அப்பா கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. நேரங்களிலே எனக்கு உதவி செய்த கிருபையது. ஒன்றுமில்லா நேரங்களெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே அப்பா கிருபையே மாறாத நல்ல கிருபைதான். கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பாடலை நாங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 2004 இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 72 மணி நேரம் ப்ரேயர் போட்டோம் நாங்கள். இப்போ இந்த பாடல் தொடர்ந்து பாடணும் பாருங்கள். அந்த அபிஷேகம் வந்து இறங்கினது பாருங்கள். அவளுக்கு அது பிறகு என்னால் ஊழியம் செய்ய முடியல. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கேட்ட முதல் கேள்வி உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். அப்போ எனக்கு ஆத்மா வேணும்னு தான் கேட்டேன். அதனால தான் வந்து நம்ம இந்த கிருபை குறித்து பாடும்போது நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலேருந்து கண்களை மூடி நீங்கள் ஆண்டவர் பாடும்போது அபிஷேகத்தை ஆண்டவர் அளவில்லாமல் ஊற்றுவார். அல்லேலூயா. ஏன்னா அந்த கிருபையின் மேலே அந்த ஆவியானவர் அப்படியே நிற்பார். புரியுதுங்களா? அதனால தான் கிருபை என்பது இயேசு. அல்லேலூயா. அந்த கிருபை அளவில்லாமல் நம்மளுக்கு ஊற்றி கொண்டு கிருபையினால் தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது கூடவே ஆவியை நம்ம நிரப்புவதற்கு ஒரு நேரம் எதுனா, நீங்கள் நல்ல ஜெபத்தில் நிறைய லீவு, கவர்மெண்ட் லீவு வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் 20-25 நாள் கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 16 நாள் தான். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் 24 நாள் கவர்மெண்ட் ஆளு கிடைக்குது. இது மாதிரி லீவு நாட்களில் ஒரு 3 நாள் எங்காவது ஒரு மலை மேலே போய் அமைதியாக இருந்து கூடி ஜெபம் பண்ணி வசனத்திலையும் ஜெபத்திலையும் துதி ஆராதனையிலும் அப்படியே முழுகணும்னா ஆண்டவர் நம்மளை நிரப்பி அனுப்பிடுவார். அல்லேலூயா. அதிகமாக நம்ம என்ன செய்யணும்? சாப்பிட்றதை குறைச்சிக்கணும், தூக்கத்தை குறைச்சிட்டா போதும் அந்த மாதிரி இடத்துக்கு போய். அல்லேலூயா. ஆனால் நம்ம அங்கே போய் சாப்பிட்றதுலையும் தூங்குறது அதிகமாக வச்சோம்னா அதே இச்சைகள் பெருகி நிறைய ப்ராப்ளம் உண்டாகி திரும்பி வரும்போது எப்படி வருவாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையோடு வருவாங்க. அதனால தான் நம்ம போகிற இடத்துல எப்படி இருக்கணும்? ஒரு பொருத்தனையோடு போகணும். ஆண்டவரே 3 நாள் எதுவும் சாப்பிட மாட்டேன், 3 நாள் நான் தூக்கத்துக்கு நிறைய நேரத்தை கொடுக்க மாட்டேன், உங்களுடைய சமூகத்தில் காத்திருப்புன்னு போனீங்க பாருங்கள். நம்முடைய தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் ஜெபிப்பதற்கு இடம் இருக்குது. போய்ட்டு அமைதியாக உட்காந்துட்டு, ஏன்னா வீட்டிலலாம் இருந்தோம்னா நிறைய ரோதனை எங்கே கூப்பிட்டுப்பாங்க, வேலைகள்னு ஓடினுப்போம். ஒரு 3 நாள் போய் நீங்கள் உட்காந்திங்கன்னா மலை மேலே ஆண்டோடைய பாதத்தில் உட்காந்தோம்னா நம்ம மேலே அபிஷேகத்தை ஊற்றினார்னா கட்டுத்தானாக உடஞ்சிக்கும், ஊழியத்தின் வளர்ச்சி பெருகிடும். புரியுங்களா? எண்ணமில்லாத நம்முடைய எண்ணத்தை மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில் வந்து மற்ற மாற்றங்கள் நிறைய வந்துடும். அல்லேலூயா.
அது பிறகு நீங்கள் ஊழியத்தில் தானே நீங்கள் செய்தாலும் ஆவியானவரே செய்வார். இப்போ நீங்கள் ஓடுறதுனால உங்களுக்கு கஷ்டமாக தெரியும், ஆனால் ஆவியான இறங்கிட்டாருன்னா உனக்கு எவ்வளோ தூரம் ஓடினாலும் கஷ்டமே தெரியாது. நீங்கள் ஓடினே இருப்பீங்க, ஆண்டவருக்காகவே ஓடுவீங்க, ஆனால் உங்களுடைய சரித்திலே எந்த பலவீனத்தை பார்க்கவே மாட்டீங்க. அல்லேலூயா. அதனால தான் நம்ம எல்லாத்தையும் வெறுத்து போகணுன்றது. இப்போ ஆண்டோடைய வருகை சமயமாக இருக்கிறது. இப்போ நீங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி 2000 வருஷம் ஆயிடுச்சு. அத்திமரம், அதாவது வாசிங்க, மத்தேயு 24:32 வாசிக்கிறோம். அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளைகள் தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். பாருங்க, அத்தி மரத்தில் ஒரு என்ன பண்ணுகிற ஆண்டு சொல்லுகிறாரு, ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று. அப்போ இலைகள் தோன்றி துளிர் விடும் போது வசந்த காலம் அப்படின்னா இந்த இஸ்ரவேலர்கள் தான். அவங்களுக்கு தான் என்னன்னா ஆண்டவர் வந்து கூட்டி சேர்க்கிற நாட்கள். அல்லேலூயா. அத்திமரம் என்பது இஸ்ரவேல் தேசத்தினுடைய சின்னம் அது. அல்லேலூயா. அப்போது அத்திமரன்றது இஸ்ரவேலர் குறிக்கிறது. அல்லேலூயா. இப்போ இந்த அத்திமரம் என்ன பண்ணுது, அதாவது கிபி 70 சிதறடிக்கப்பட்டாங்க. எப்போ? கிபி 70 சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க. அது பிறகு எப்போ கூடுறாங்கன்னா 1947 தான் அவங்க உள்ளே வராங்க. அல்லேலூயா. 1947 உள்ளவன் சேர்றாங்க. அப்போ யோசித்து பாருங்கள், அப்போது ஆண்டவர் சொன்ன வசனங்கள் வந்து நிறைவேறுது. கடைசி நாட்களில் ஆண்டவர் அந்த மத்தேயு 24:3 சொல்லும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே வாசிங்க அந்த வசனத்தை. பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும். அந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா 7 அடையாளம் இருக்கும். எத்தனை அடையாளம்? 7 அடையாளம். 7 அடையாளம் இருக்குது. அந்த 7 அடையாளங்களில் ஒரு அடையாளம் வந்து இந்த அத்தி மரத்துலேருந்து உண்டாகிற அந்த துளிர். அல்லேலூயா. மறுபடியும் இஸ்ரவேலர்களை கர்த்தர் எழுப்புவார். புரியுங்களா? அப்போ பாருங்கள், கிபி 70 புரியுங்களா, அப்போ தான் இந்த இஸ்ரவேலர்கள் யூதர்கள்லாம் நம்ம சிதறடிக்கப்படுறாங்க. எல்லா நாடுகளும் ஓடுறாங்க. அல்லேலூயா. ஓடினவங்க எப்போ திரும்புகிறாங்க? 1947 தான் உள்ளே வராங்க. அந்த நேரத்துக்கு தான் வந்து சேருது. அது பிறகு வந்த பிறகு 7 விதமான எதிரிகள் அவங்களுக்கு போராடுறாங்க, அதை ஜெயிக்கிறாங்க. அதுக்கு பிறகு சுதந்திரம் கிடைக்கிறது. அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், இன்றைக்கி அது நிறைவேறிச்சு. இன்றைக்கி வந்து நான் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசம் ஒன்று இருக்குதுன்னா இப்போ இருக்குது, ஆனால் எத்தனையோ வருடங்கள் இஸ்ரவேல் தேசம் இல்லை. புரியுங்களா? ஆண்டவர் சொன்ன வசனங்கள் புரியுங்களா, உலகத்திற்கும் வசனத்துக்கும் பார்த்தீங்கன்னா வசனத்தின் வழியாக தான் உலகம் கரெக்டாக படைச்சி வச்சுருக்கிறார். புரியுங்களா? ஆண்டவர் சொல்கிறார், ஒரு கல் உருண்டு வரும் அப்படின்றார். ஒரு கல் என்ன பண்ணோம்? உருண்டு வந்து அந்த பாதத்தில் இருக்கிற அந்த களிமண் மேல் என்ன பண்ணோம்? மோதும். அப்போது என்ன பண்ணோம்? எல்லா ராஜ்யங்களும் சிதறடிக்கப்படும். அல்லேலூயா. அப்போது நேபுகாத்நேச்சர் ஒரு சிலையை காண்கிறார். அது என்னது? ஒரு சிலையை பார்க்குறார். அப்போ அந்த நேபுகாத் ஒரு சிலையை உண்டு பண்ணி நிற்க வச்சு அதை எல்லாரையும் வணங்க சொல்கிறார். எல்லா நாடுகளுக்கும் கடிதம் எழுதி எல்லாரையும் கொண்டு வரார். இப்படி அந்த சிலையை பார்த்தோன்னா தலை என்ன இருக்குது? பொன்னாக இருக்குது, கோல்டாக இருக்கிறது. அதனுடைய மாறுபக்கம் வெள்ளியாக இருக்கிறது. புரியுங்களா? அது வயிற்று பகுதி தொடப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா வெண்கலமாக இருக்கிறது. அது முட்டி கீழே வந்து பார்த்திங்கன்னா இரும்பாக இருக்கிறது. அது முட்டி கீழே அந்த காலின் கீழே பார்த்திங்கன்னா அது களிமண்ணாக இருக்கிறது. அப்போ 5 ராஜ்யங்களை குறித்து பேசுகிறாரு. அல்லேலூயா. முதல் வந்து ஃபஸ்ட்டு தலை, பொன் தலை வந்து பொண்ணு பார்த்திங்கன்னா அந்த கோல்டு தலை எதை குறிக்குதுன்னா, முதலாவது அது பாபிலோன் ராஜ்யத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அந்த வெள்ளி எதை குறிக்குதுன்னா மேதியா பெர்சியா ராஜ்யம் குறிக்கிறது. மூன்றாவது அந்த வயிற்று பகுதியிலேருந்து வெண்கலம் உண்டாகுதுல்ல, அந்த வெண்கலம் எதை குறிக்குதுன்னா அது கிரேக்க ராஜ்யத்தை குறிக்கிறது. அந்த களிமண், அந்த இரும்பு எதை குறிக்குதுன்னா அது ரோம் ராஜ்யத்தை குறிக்கிறது. இந்த களிமண் எதை குறிக்குதுன்னா அது மக்கள் ராஜ்யத்தை குறிக்கிறது. இன்றைக்கி இருக்கிற ராஜ்யம்லாம் களிமண்ணாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஆண்டவர் வந்து எல்லா ராஜ்யத்தையும் உடைத்து எறிகிறார். அல்லேலூயா. கடைசியில் ஆண்டவராக சொல்கிறாரு, கடைசியில் 1000 அரசாட்சி வந்து ஆண்டவரே என்ன பண்ணுவார்? அதே ஒளிமலை இறங்கி இந்த உலகத்தை ராஜ்யம் பண்ணுவார் 1000 வருஷமாக. புரியுங்களா? 1000 வருட அரசாட்சிக்காக ஆண்டவர் சொன்னார், ஆதாமுக்கு சொன்னார்,
ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆதாம் ஏவாள் எல்லாருக்கும் அவர் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆண்டு கொள்ளுங்கள். புரியுதுங்களா? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக என்ன பண்ணுங்க, ஆண்டு கொள்ளுங்கன்னு சொன்னார். இப்போ அவங்க என்ன பண்ணல, ஆண்டு கொள்ளலை. ஏன் ஆண்டு கொள்ளலை? அவங்க பாவம் செய்ததுனால தோட்டத்தை விட்டு அவங்க அங்கே போயிட்டாங்க, வெளியே வந்தாச்சு. இப்போ வேறு சிந்தி என்ன பண்ணுகிறாங்க, சாப்பிட்றாங்க. கஷ்டப்பட்டவங்கள என்ன பண்ணுறாங்க? ஆண்டு சொன்னால் ஆண்டு கொள்ளுங்கன்னா என்னன்னா, அதை அதிகாரப்பூர்வமாக அதை அனுபவிக்க வேண்டியது. அவங்க அனுபவிக்காமல் பிசாசுக்கிட்ட இந்த தேசத்தை என்ன பண்ணிட்டாங்க, உலகத்தை கொடுத்துட்டாங்க. புரியுங்களா? அதனால தான் பிசாசு என்ன பண்ணிட்டான், உலகத்தில் கண்கள் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் இந்த ஜீவனத்தின் பெருமை கொண்டு வந்து விதைத்துட்டான். ஜனங்க பாவத்தில் விழுந்துட்டு பிறகு மறுபடியும் ஆண்டவன் சொல்கிறாரு, அதை வெளிப்படுத்தின 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்தில் இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். பாருங்க, 1000 வருஷம் அந்த சாத்தானை பிடிச்சி அங்கே கட்டுறாரு, பாதாளத்தை கட்டுறாரு. ஏன் அப்படின்னா அது ஜனங்கள் என்ன பண்ணிருக்குது, மோசம் பண்ணுது. இப்போ மோசம் பண்ணி கொண்டு அதை கட்டப்பட முடியல. ஏன்னா இப்போ சொல்லாவி கொண்டு இருக்குது. அதை கட்டுவதுக்கு ஆள் வேணும். நமக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தாரு, நம்மளும் கட்டாது இருக்கிறோம். அவன் அணி கட்டலை, இன்றைக்கி நம்ம கட்டாது இருக்கிறோம். அல்லேலூயா. ஆவிகளை கட்டி நம்ம ஜெபிக்கணும். பூமியிலே எவைகளை நீ கட்டுகிறீர்களோ அது பரலோகத்தை கட்டப்படும். பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்வது. இப்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒரு தூதனை அனுப்பி 1000 வருஷத்துக்கு இந்த சாத்தை என்ன பண்ணுறாரு, கட்டுறாரு. இப்போ 1000 வருட அரசாட்சி ஆரம்பமாகுது. அப்போது 1000 வருஷ ஆட்சியில் யார் இருப்பாங்க? கிறிஸ்துக்குள் வாழ்ந்தவங்க தான் வந்து வாழ முடியும். அப்போ நம்ம கிறிஸ்துக்குள் வாழ்ந்து காட்டணும். அப்போ அந்த 1000 வருஷம் வந்து இன்றைக்கி 1000 வருஷத்தில் நீ இருந்து வாழணுன்னா இப்போ நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்தால் தான் அதில் வர முடியும். அல்லேலூயா. இப்போ ஏனோ தானமாக வாழ்ந்துருந்தீங்கன்னா அதில் போக முடியாது, வர முடியாது. புரியுங்களா? அதனால தான் ஆண்டவனை செய்கிறாரு, நமக்கு அந்த சான்ஸை கொடுத்துருக்கிறாரு. ஆதாம் ஆண்டு கொள்ள முடியாது போயிடுச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து ரத்தம் சிந்தி அவர் மரித்து உயிர்த்தெழுந்து நமக்கு ரட்சிப்பு உண்டாக்கி நமக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த 1000 வருஷம் அச்சாட்சியில் வந்து நம்ம இருக்கணும்னா, நம்ம வாழணும்னா நம்ம இப்போ என்ன செய்யணும், ஆண்டவருக்காக நம்மளால் முடிந்த அளவுக்கு ஆத்ம ஆதாயம் செய்யணும். நம்மளால் முடிந்த வரைக்கும் நற்கரிகளை செய்யணும். நம்மளால் முடிந்த அளவுக்கு இந்த சத்தியத்தை சத்தியமாக போதிக்கணும். அநேகர்களை உயிர்ப்பிக்கணும். இந்த வசனம் ஒரு ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை உடையது. அல்லேலூயா. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு நாள் செய்யணும். அதே போல் நீங்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அடுத்தது, அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பாருங்க, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அப்போ எத்தனை வரிசைக்கு இது உயிர்ப்பிக்கப்படுறதுக்கு? அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அப்போ மொத்தம் வரிசை எத்தனைக்கு இது உயிர்ப்பிக்கிறது? 3. அடுத்தது 7. இல்லை, 3 கரெக்டு தான், 7 கரெக்டு தான், 2 இல்லை. 3 கரெக்டு, 7 கரெக்டு. ஏன் அப்படின்னா 3 வந்து பார்த்தீங்கன்னா மணவாளன் மணவாட்டி, என்னது, அப்புறம் மணவாளனுடைய தோழன் தோழிகள். புரியுங்களா? மணவாளனுடைய தோழிகள் அல்லாதவர்கள், மணவாட்டியுடைய தோழிகள் அல்லாதவர்கள். 3 வரிசை ஆயிடுச்சு. 3 பாட்டு வந்துச்சு. 7 வரிசை. முதலாவது ஆண்டவராக இயேசு மரித்து உயிரோடு எழுந்துட்டார். 2வது கிறிஸ்துக்கள் மரிக்கிறவர்கள் உயிர் தேர்ந்து போவார்கள். 3வது படையேற்பட்டும் பரிசுத்தவான்கள். 4வது 2 சாட்சிகள். அல்லேலூயா. அவங்கள மரித்து உயிரோடு எழுந்து போகிறாங்க. அப்புறம் வந்து
மகா உபத்திர காலத்தை மறிக்கிறவங்க அவங்களும் 5வது உயிர்த்தெழுந்து போவாங்க. 6வது உலக நீதிமான்கள், 7வது உலக பாவிகள். அல்லேலூயா. அப்போ 7 உயிர்த்தெழுதல் இருக்கிறது. நீங்கள் எந்த உயிர்த்தெழுதலில் போக போகிறீங்க? சொல்லுங்கள். 2வது உயிர்த்தெழுதலில் நம்ம என்ன பண்ணிடணும்? போயிடணும். அப்போ யார்? அவருடையன்னு சொன்னார். கிறிஸ்துக்குள் மறிக்கணும். கிறிஸ்து உடையவர்கள் எழுந்திருப்பாங்கன்னா அவருடைய எழுந்திருப்பானா அப்போ அவரை போல வாழ்ந்திருக்கணும். சரிங்களா? உன்னை பார்த்து சொல்லணும். அப்போஸ்தலர் 16:17 படி, நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமானங்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர் என்று சத்தமிட்டாள். யார் சொல்றது? ஒரு ஸ்திரீ. ஒரு குறி சொல்ற ஆவி சொல்லுது. ஆவி யார் சொல்றது? ஆவி. குறி சொல்ற ஆவி சுவிசேஷம் அறிவிக்குது. என்னன்னு? இவங்க உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரரும் ஜனங்களுமா இருக்கிறாங்க. புரியுங்களா? நம்மளை பார்த்து சொல்லணும். ஆவி பார்த்து நம்மளை பார்த்து சொல்லணும், இவங்க உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. 2 பேரும் சொல்லுது. உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லுது, எங்களையும் சொல்லுது. அல்லேலூயா. கூட வர கூட்டத்தை அதுவே சொல்லுது. இவங்க ஆண்டவருடைய ரட்சிப்பினுடைய காட்டுறவங்க அதுவே சொல்லுது. குறி சொல்கிறாவே என்ன பண்ணுது? சுவிசேஷம் அறிவிக்குது. அல்லேலூயா. அப்போ இயேசு பாருங்கள், நம்மளை பார்த்து யாருன்னா அதுமாதிரி சொல்லிக்கிறாங்களா ஊரில் அப்படின்னு பார்க்கணும். இந்த அம்மா வந்து இவங்களை பார்த்தா கர்த்தருக்குள்ளே வழி நடத்துகிறவங்க, இவங்க உண்மையை பேசுவாங்க, இவங்க நீதி பேசுவாங்க, இவங்க நற்கிரியங்கள் செய்வாங்க, இவங்க யாருக்கும் சண்டை போட மாட்டாங்க, இவங்க வீட்டில் அமைதியை பார்த்துருக்குறேன், இவங்க முகத்தில் அமைதியை பார்க்குறேன், இவங்களுடைய முகத்தில் சிரிப்பு, எப்பவுமே சிரிக்கிற குணத்தை பார்க்குறேன், இவங்க எங்கே போனாலும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரு அப்படின்னு நம்மளை யாரா சொல்லிக்கிறாங்களா? சொல்லுங்கள். எனக்கு வேலை மேலே என்ன சொன்னாங்கன்னு என்னை பார்த்து கடவுள் வரான்னு சொல்லுவாங்க. என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க? கடவுள் வராரு. ஏன் அப்படின்னா மிலிட்ரியில் ஒரு 6 பாட்டில் கொடுப்பாங்க எங்களுக்கு மாதத்துக்கு கோட்டா. தெரியுமா? எங்களுக்கு பேருக்கு மிலிட்ரி கோட்டான்னு ஒன்று இருக்கும். ரிட்டையர்மெண்ட் ஆகவங்களுக்கு 6 பாட்டில் கொடுப்பாங்க கேன்டீனில். புரியுங்களா? அது விஸ்கி, பிராண்டி, ரம்மு கொடுப்பாங்க. நான் எனக்கு ஆண்டவர் சொன்னார், இது வந்து பாவம், வாங்கினாலும் பாவம், குடித்தாலும் பாவம்னு எனக்கு வசனம் சொன்ன பிறகு நான் உடனே அதை என்ன பண்ணிட்டேன்? அவாய்ட் பண்ணிட்டேன். புரியுதுங்களா? நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் உங்களுக்கு இந்த 6 பாட்டில் எனக்கு கொடு நான் வச்சேன். அப்போ நான் சொன்னேன், உங்கள் வீட்டில் எத்தனை பிள்ளைங்க அப்படின்னு கேட்டேன். 2 பிள்ளைங்க. உனக்கு 2 பாட்டில் கொடுக்குறேன், பிள்ளைங்களுக்கு 2 பாட்டில் கொடுத்துட்றேன், ஒத்துக்கிறியான்னு கேட்டால், ஐயோ எங்கள் பிள்ளைங்களாம் என்ன பண்ணக்கூடாது? குடிக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னேன். அப்போ மற்ற பிள்ளைங்களாம் என்ன பண்ணோம்? இப்போ தப்புன்னு அவருக்கு தெரியுதா இல்லையா? அப்போ நான் கேன்சல் பண்ணிட்டேன். கார்டுலையும் கேன்சல் பண்ணிட்டேன், கேன்டீன்லையும் கேன்சல் பண்ணிட்டேன், ஹெட்கோர்ட்டில் போய் கேன்சல் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஏன்னா அப்படின்னா நம்ம கேன்சல் பண்ணால் தான் அது வெளியே வராது. அப்போது இப்படி ஒன்று ஒன்றா நான் ஒன்று விட்டுட்டு வெளியே வந்துட்டேன். புரியுங்களா? நிறைய படிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுக்கு எனக்கு வழிய வசதி இருந்தது. அதை நான் படித்து சும்மா அந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தேன். நான் இவ்வளோ டிஃபென்ஸில் ஆஃபீஸர் ஆகிட்டுருப்பேன். ஆனால் அங்கே என்ன பண்ணிட்டாங்க, இவ்வளோ பணம் கொடுத்தாதான் அப்படின்னாங்க பாருங்கள். நான் வேணான்ட்டேன். நல்ல கிளாஸ் எடுத்து நடத்துனாங்கன்னா பணம் கொடுக்குறோம். சும்மா பணம் கொடுத்துட்டு உட்காந்துட்டு பாஸ் பண்ணிவிட்டு அந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் எதுக்கு? நம்ம ப்ரொமோஷன் கிடைக்கும். புரியுங்களா? சம்பளம் அதிகமாக கிடைக்கும். ஆனால் நான் யாரை துரோகம் பண்ணுறேன்? ஒரு பக்கம் நான் பொய் சொல்லி அதை வாங்குகிறேன், பணத்தை கொடுத்து வாங்குகிறேன். தேவனை நாம் தூசிப்படப்படாதா? படும். அப்போ நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது உண்மையாக நம்ம என்ன படிச்சுருக்கிறோமோ அதை வச்சு வேலை வாங்கணும். அல்லேலூயா. அது மேலே ஒரு படி நாம் ஆசைப்படக்கூடாது. ஏதாவது பண்ணிவிட்டு டக்குன்னு வாங்கிக்கலாம். அந்த பணம் வந்து நமக்கு சாபமாக மாறிடும் கடைசி நேரத்துங்கள. புரியுதுங்களா? இருக்கிறதே போதுன்ற மனவில் இருக்கணும். மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொள்ளணும். இதுதான் ஆண்டவர் சொன்னது. போதென்ற மனது கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். அப்போ என்ன செய்யணும்? இதெல்லாம் வந்து நம்ம செய்யணும் செய்யக்கூடாதா? புரியுங்க? கர்த்தருக்குள்ளே வந்து நம்மளை பார்த்தா 4 பேர் என்ன சொல்லலாம்? தேவனுடைய பிள்ளைகள். புரியுங்க? இவங்க சர்டிஃபிகேட்டில் என்ன பண்ண மாட்டாங்க? பேரை மாற்ற மாட்டாங்க. அவங்களுக்கு கிறிஸ்து தெய்வமாக இருக்கிறாரு, அவர் உண்மையுள்ள தேவனு அதான் சொல்லுவாங்க. கிறிஸ்து பற்றி எங்களுக்கு தெரியும், ஆனால் நீ கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற நம்மளே கேட்பாங்க. கிறிஸ்து போல் வாழறான்னு நம்மளே கேட்பாங்க.
அதை தான் ஆண்டு சொல்கிறாரு. கிறிஸ்துவ போலே நம்ம வாழ்ந்து காட்டணும், கிறிஸ்து போலே ஜீவிக்கணும், கிறிஸ்து நடந்தபடியே நடக்கணும். அதுக்கு தான் நம்ம வேதத்தில் என்ன செய்கிறோம்? தியானிக்கிறோம், ஆராயிறோம், தேடி வாசிக்கிறோம், அதன்படி வாழறோம். சும்மா பைபிளை படிச்சுனதால வாழ முடியாது. பைபிளை எப்படி வாசிக்கணும்? தேடி வாசிக்கணும், ஆராய்ந்து வாசிக்கணும், தியானித்து வாசிக்கணும். ஆட்டோமேட்டிக்காக நீ நல்ல குணம் உனக்குள்ளே உருவாயிடும். புரியுங்களா? உனக்குள்ளே எது தவறோ அது ஆண்டவர் சுட்டி காட்டுவார். புரியுங்களா? கரெக்டாக அதே வசனமே நம்மளை என்ன பண்ணோம்? அந்த குறையை எடுத்துரும், உன் பாடியை விட்டு ஆத்மா விட்டு எடுத்துரும். நீ பிரயாசப்பட தேவையில்லை, அது உள்ளே போய் அந்த வேலையை செய்திடும். அதனால தான் தியானிக்கிற புஸ்தகம் இது. இது ஆராய்ந்து பார்க்குற புஸ்தகம். இதுதான் இது என்ன புஸ்தகம்? இது தேடி வாசிக்கிற புஸ்தகம். இது குறித்து நான் உங்களுக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசி. ஏசாயா 34:16 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். இப்போ கர்த்தருடைய புஸ்தகத்தில் நம்ம என்ன செய்யணும்? தேடி வாசிக்கணும். புரியுங்களா? ஏன் நம்ம தேடி வாசிக்கணும்? யாராவது சொல்ல முடியுமா? ஏன் நம்ம தேடி வாசிக்கணும்? ஜோடி. அப்போ என்ன ஜோடியாக இருக்கும்? இப்போ அன்பு உணர் அன்போடு கனெக்டாக இருக்குமா? விடுதலை இருக்குமா? அது ஜோடியா? ஜோடினா எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் வாசிங்க வெளிப்படுத்தின 14:4. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற்பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். இப்போ அங்கே என்ன போட்டுக்குது? ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் இவர்களே. இதுக்கு எத்தனை ஒத்த வசனம் கண்டுபிடிங்க பார்க்கலாம் பைபிளில். இப்போ ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் இவர்கள் என்ன? அப்போ அதுக்கு ஒரு ஒத்த வசனம் வரணுமா இல்லையா? அவன் இந்த ஜோடியை நம்ம முழு பைபிளை என்ன பண்ணியிருக்கணும்? தேடி வாசித்திருந்தா தான் இந்த ஜோடி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ அரைக்குறையாக பாதி அதிகாரம் வாசித்திருப்போம், பாதி புத்தகத்தை வாசித்திருப்போம், முழுமையாக வாசிக்காதனால என்ன பண்ணாது? அது ஜோடி கண்டுபிடிக்கவே முடியாது. நம்ம இப்படி எடுத்து திணறி அப்புறம் விட்டுருவோம். அதனால தான் கர்த்தருடைய புஸ்தகத்தில் என்ன பண்ணோம்? தேடி வாசிக்கணும். 66 புஸ்தகத்தையும் அவன் தேடி வாசிக்கணும். ஒரு டைம் எடுக்கணும். நீங்கள் ஒரு வருஷம் நான் இந்த வருஷம் ஃபுல்லாக நான் தேடி வாசிப்பேன். அடுத்த வருஷம்லாம் நான் என்ன பண்ணுவேன்? ஆராய்ந்து வாசிப்பேன். அதுக்கு அடுத்தலாம் தியானம் பண்ணி வாசிப்பேன். புரியுங்களா? அப்படி சொல்லும் போதே நமக்கு ஆயுசனால் கூட்டுறாரு ஆண்டவர். அல்லேலூயா. சரி, என் புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு இந்த அம்மா நான் பண்ண பொறுத்தனையே பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அடுத்த வருஷம் நான் அவங்களுக்கு ஜீவன் போதுனா அந்த கூட போகக்கூடாது, இப்படி தடுத்துருவார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்காக ஏதோ ஒன்று நீ செய்ய போகிறேன்னா அந்த செய்ய வேண்டிய வேலைக்காக அந்த ஜீவனை ஆண்டு கொடுத்துனே இருப்பார். உன்னை பாதுகாத்துனே இருப்பார். அது கொரோனா வரட்டும் எது வரட்டும் தானே உன்னை ஆண்டவர் பாதுகாப்பார். அல்லேலூயா. அப்படின்னா அர்த்தம் அதுக்கு ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் இவர்களே. அதுக்கு ஒரு ஒத்த வசனத்தை ஒரு ஜோடி கண்டுபிடிக்கன்னா நம்மளாம் என்ன பண்ணோம்? தேடி இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது அதுக்கு அர்த்தம் புரியுதா? அர்த்தம் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? வேறு ஏதாவது அர்த்தம்? மரியாதை. ஃபஸ்ட்டு அங்கே என்ன போட்டுருக்குது? ஸ்திரீகளால். அப்போ ஸ்திரீகளால் என்னன்னா உலகத்தால். என்னது? அப்போ கண்கள் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தில் பெரியதாக உலகத்தில் உண்டாச்சு. புரியுங்களா? உலகத்தால் கரைப்படாதபடி அப்படின்னு யாக்கோபு 1:27 வாசிக்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. அங்கேயே மாசம் வந்துச்சு பார்த்தீங்களா? மாசு இல்லாத பக்தி. அல்லேலூயா. அப்படின்னா அர்த்தம் இங்கே ஆண்டு சொல்ல ஸ்திரீகளால். அப்போ ஸ்திரீகளான்றது அங்கே உலகத்தை குறிக்கிறது, அது வெளிப்பாடு. அல்லேலூயா. யாக்கோபு புஸ்தகம் என்ன பண்ணுறாரு? சாதாரணதாக எழுதுகிறாரு, உலகத்தால் கரைப்படாதுன்னு. ஆனால் அங்கே ஸ்திரீகளால் கரைப்படாதுன்றது வெளிப்பாட்டை எழுதுகிறாரு.
புரியுங்க. வெளிப்பாடுக்கும் சாதாரண எழுத்துக்கு என்ன வித்தியாசம்? சாதாரண அர்த்தம்னு உனக்கு பைபிள் இருக்குமா இருக்காதா? இருக்குதா இல்லையாம்மா? என்ன அர்த்தம் சாதாரண அர்த்தம் சொல்லுங்கள். சாதாரண அர்த்தம்னா என்ன? இப்போது சாதாரண அர்த்தன்றது ஒரு சாப்பாட்டுக்கு என்ன சொல்லுவோம்? சாப்பாடு சாதாரண அர்த்தம். புரியுதுங்களா? ஆவிக்குரிய அர்த்தம் அது என்ன சொல்லுவோம்? சாப்பாட்டை மண்ணான்னு சொல்லலாம். ரகசிய அர்த்தம் என்ன சொல்லுவோம்? ஏசு சொல்கிறாரு, எனக்கு ஒரு போஜனம் இருக்குது அப்படின்றாரு. என்ன போஜனமாக இருக்குது? அப்போது அதனால் பிதாவின் சுத்தம் செய்தான போஜனம் சொல்லுவாங்களே. அப்போது அது சீக்கிரம் ரகசிய அர்த்தம். அது ரெண்டாவது சொன்னீங்க பாருங்கள், மன்னா, அது ஆவிக்குரிய அர்த்தம். சாதாரண அர்த்தம் சாப்பாடு. எப்போ ஒரு பைபிளை நீங்கள் வாசிக்கும் போது சாதாரண அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம், ரகசிய அர்த்தம் கண்டுபிடிக்கிறீங்களோ அப்போ தான் நமக்கு வசனமே புரிய வரும். அது வரைக்கும் என்ன பண்ண முடியாது. எல்லாமே நமக்கு என்ன பண்ணோம்? சாதாரண அர்த்தம் மாதிரியே தெரியும். ஆனால் ஒன்றுக்குள்ளே என்ன இருக்குது? ரகசிய அர்த்தம் இருக்குது. இப்போ வெளிப்படத்தில் பார்த்தது ரகசிய அர்த்தம். புரியுங்களா? அங்கே உலகத்தால் ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் இவர்களே சொன்னால் உடனே சிலவங்க என்ன பண்ணுறாங்க, நான் கல்யாணமே பண்ண மாட்டேன்ட்டு என்ன பண்ணுறாங்க, கடைசி வரைக்கும் ஸ்திரீகளாலே கரைப்படாதே நான் வாழணும் அப்படின்வாங்கன்னா அது தப்பான எண்ணம். புரியுங்களா? எல்லாமே ஸ்திரீக்குள்ளேருந்து பிறந்து வந்திருக்கிறோம். துர்குணத்தை தான் நம்ம பிறந்து வந்திருக்கிறோம், இயேசுவை தவிர. அப்போ எல்லாமே துர்குணத்தை பிறந்தவங்க எப்படி பரிசுத்தமாக வாழ முடியும்? வாழ முடியாது. அப்போ அங்கே சொல்கிறத உலகத்தால் கரைப்படாது இருக்கணும். அல்லேலூயா. அப்படி தான் நம்ம வேதத்தை இப்படி ஒன்று சாதாரண அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம், ரகசிய அர்த்தம். இரண்டாவது வசனத்தை நீங்கள் கவனிக்கும் போது திருத்துவத்தை அர்த்தத்தில் எடுக்கணும். என்ன எடுக்கணும்? திருத்துவம் என்ன? ஒரு வார்த்தையை எடுத்த பிறகு இப்போ சந்தோஷம், இப்போ அன்பு இருக்கா? அன்பு இருக்குது, நீடிய பொறுமை இருக்குது, இப்படிலாம் இருக்குது. இப்போ நீடிய பொறுமை அப்படின்றோம். இது நீடிய பொறுமை நம்முடைய ஆவியில் ஃபிட் ஆகுமா, ஆத்மாவில் ஃபிட் ஆகுமா, சரீரத்தில் ஃபிட் ஆகுமா? ஒருத்தருக்கு நீடிய பொறுமை இருக்குது எங்கே கண்டுபிடிக்க முடியும்? ஆவியில் கண்டுபிடிக்கலாமா, ஆத்மாவில் கண்டு சரீரத்திலே? சரீரத்தில். நீங்கம்மா சரீரத்தில், நீங்கள் ஆத்மாவில், அப்புறம் சரீரத்தில். இப்போ சரீரத்தில் உங்களை பார்த்துருக்கேன், நீடிய பொறுமை எப்படி கண்டுபிடிப்பாங்க யாராவது? உட்காந்துது நீடிய பொறுமைன்னு அர்த்தம். இல்லை சகத்துக்கொள்ள ஓகே. ஆனால் நீங்கள் சரீரத்தில் சொல்கிறீங்களே, அவங்க சிஸ்டர் ஆத்மா சொன்னாங்க. நீங்கள் எப்படி ஆத்மாவில் கண்டுபிடி? நீ பாருங்கள், நீடி பொறுமை எப்படின்னா, ஒருத்தர் கோபமாக பேசுகிறாங்க. பேச்சு எப்பவுமே ஆவியில் தான் உருவாகும். என்னது? கோபமாக பேசும்போது நீங்கள் எதில் நிற்கிறீங்க, அந்த கோபத்தை தாங்கி சகித்து, புரியுதுங்களா, அதை அப்படியே மனசில் ஏற்றுக்கிறீங்கன்னா, புரியுங்களா, அதை அப்படியே ஜீர்ணிக்கிறேன்னா அப்போ உங்களுக்குள்ளே நீடிய பொறுமை இருக்குதுன்னு அர்த்தம். உங்கள் வாயை திறக்காமல் இருக்கிறீங்க பாருங்கள், அதுக்கு பேர் என்னது? ஆமாம். உடனே நீங்கள் வாயை திறந்தா என்ன அர்த்தம்? அங்கே நீடிய பொறுமை இல்லை. புரியல? அதாவது நம்மளை ஒருத்தர் கோபமாக பேசும்போது அனுக்கலை நீடிய பொறுமை. இப்போது யோபுக்கிட்ட பேசுகிறாங்க, என்னன்னு இந்த மாதிரி அந்த அம்மா சொல்கிறாங்க, நீ என்ன பண்ண, சீக்கிரமாக ஜீவனை விட்டு என்ன பண்ணு, ஆண்டவரை தூஷித்து விடுன்னு. அப்போ அவர் எப்படி நிதானமாக என்ன பண்ணுறாரு, பொறுமையோடு பேசுகிறாரு. கர்த்தரிடத்தில் நன்மை பெற்றோம் நாம் ஏன். அப்படி யாராவது நம்மக்கிட்ட கோபமாக பேசுகிறான்னு வச்சுக்கோங்க, நம்ம அவங்ககிட்ட எப்படி பேசுனா தெரியும், அவங்க அறியாமல் பேசுங்கம்மா, நீ பேசுங்க, எவ்வளோ கோபமாக பேசிக்க. ஆனால் நீங்கள் கோபமாக பேசுகிறேன்னு எனக்கு தெரியுது, ஆனால் நான் அது உனக்கு எதிர்த்து நான் பேச மாட்டேன். அதுக்கு பேர் தான் பொறுமை. இல்லையா? அப்போ என்ன பண்ணுறீங்க, ஒன்று நீங்கள் பேசாது இருந்தால் பொறுமை, இல்லை அதே நிதானத்தோடு அதை என்ன பண்ண பதில் கொடுக்குறீங்கன்னா அதுவும் ஒரு பொறுமையில் மாறிடும். அப்போ நமக்குள்ள ஆவியில் என்ன இருக்குது? பொறுமை இருக்குது.
புரியுங்களா? அப்போது நீடி ஆவியின் கனியில் 9 கனி இருக்குதுன்னா இது எங்கெங்கே ஃபிட் ஆகுதுன்னா 3 கனி ஆவியில் ஃபிட் ஆகும், 3 கனி ஆத்மாவில் ஃபிட் ஆகும், 3 கனி சரீரத்தில் ஃபிட் ஆகும். அப்படி தான் ஆண்டு எழுதி வச்சுருப்பார். ஆனால் நம்ம ஏன் அது புரிஞ்சு கொள்ள முடியும்? நம்ம வசனத்தை கொண்டு போய் அங்கே என்ன பண்ணுறதில்ல, அந்த ஜோடிகளை கண்டுபிடிச்சி அதை வைக்கிறதில்ல. புரியுதுங்களா? அப்போ ஆவி ஆத்மா சரீரம் திருத்தமாக எடுத்துக்கணும். சாதாரண அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம், ரகசியத்தை இது தனியாக பிரிக்கணும். அப்போ நம்ம எல்லாம் பைபிளை வந்து படிக்கும் போது டக்குன்னு என்ன பண்ணிவிடும், நமக்கு நீங்கள் வாசிக்கும் போதே சாதாரண அர்த்தம் அதுக்குன்னா ஆவிக்குரிய அர்த்தம் ரகசியத்தை கண்டுபிடிச்சிடுங்க. கொஞ்ச நாள் ஆகும், ஆனால் போக போக என்ன ஆகும், இப்படி கண்டுபிடிக்கும் போது ஞானம் வளர்ந்துருது, அறிவு வளர்ந்துருது. அப்போ உன்னிடத்தில் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் ஆண்டவர். புரியுதுங்களா? நமக்கு ஆவியில் வளரணுன்னா ஆத்மா கூடவே வளரும். ஆவியில் நீ குறைஞ்சிருந்தனா ஆத்மா வளராது. புரியுதுங்களா? ஆவியில் வளர தான் உனக்கு எல்லாமே வளர ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா ஆண்டவர் உனக்கு நிறைய உன் கையில் கொடுப்பதுக்கு பிரயாசப்படுவார். ஆனால் ஆவிலே உனக்கு என்ன பண்ண முடியல, நிதானிக்க முடியல அப்படின்னா என்ன பண்ண விட்டார், உங்கள்கிட்ட எது கொடுத்தாலும் அது நஷ்டமாயிடுமே. அதெல்லாம் அவர் கொடுத்து நஷ்டப்படுத்துன்ற ஆசை இல்லை, கொடுக்காதிருப்பதே நல்லதுன்னு சொல்லிட்டு போயின்னு இருப்பார். அல்லேலூயா. அப்போ எந்த வார்த்தையை நீங்கள் எடுத்தாலும் அது என்ன பண்ணோம், இயேசு சாதாரண அர்த்தத்தில் என்ன சொல்லுவோம், இயேசு சாதாரண அர்த்தமா இல்லை ஆவிக்குரிய அர்த்தமா இல்லை ரகசிய அர்த்தமா? இயேசு ஸ்பிரிச்சுவல். அதாவது அந்த வார்த்தையை யோசிக்கும் போது இப்போ இயேசுக்கு வந்து இயேசுன்னு சொன்னால் பிசாசு ஓடுவானா, இல்லை வார்த்தை சொன்னால் ஓடுவானா, ரட்சகர் சொன்னால் ஓடுவானா? அப்போ இயேசுன்ற வார்த்தை சாதாரண அர்த்தம். புரியுதுங்களே? அப்படி கிடையாது. இப்போ இயேசுன்னு சொன்னால் அதை வந்து பிறக்கும் போது அவருக்கு என்ன பேர், இயேசு. அப்போ சாதாரண அர்த்தம். ஆனால் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன வந்தார், இல்லை வார்த்தையாக இருந்தார். வார்த்தையாக இருந்தார். அதுதான் வந்து என்னது, வார்த்தையாக இருந்தவர் இல்லை, வார்த்தையாக இருந்தவர் ஆவிக்குரிய அர்த்தம். என் வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனமாக இருக்கிறது. அப்போ அவர் வார்த்தையாக இருந்தவர் ஆவியாக இருக்கிறார். வார்த்தையாக இருந்தார், மாம்சத்தில் வெளிப்பட்டார், இயேசுவா வெளியே வந்தார். அது சாதாரண அர்த்தம். இப்போ மறுபடியும் அவர் மகா பிரதான ஆசாரியர், இதுதான் சீக்கிரட் அர்த்தம். இப்போ அவர் என்ன இருக்கிறாரு, பிரதான ஆசாரியாக இருக்கிறார். புரியுங்களா? இப்போ அவர் நமக்காக வேண்டியது செய்கிறாரு. புரியுங்க? அப்படி தான் இயேசு என்ன பண்ணார். நம்ம வந்து குழந்தையாக இருந்தோம், ஒரு நாள் வாலிபனாக இருந்தோம், ஒரு நாள் தாயாக மாறணும். குழந்தையாக இருக்கிறது சாதாரண அர்த்தமாக, வாலிபனாக இருந்தது சாதாரண அர்த்தமாக, இல்லை வயசாக இருந்தது சாதாரண அர்த்தம் சொல்லணும்னா இதெல்லாம் மூணுத்தையும் கண்டுபிடிக்கலாம். குழந்தையாக இருக்கிறது சாதாரணம், அவர் குழந்தைன்றது. அப்போ அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகிறோம்ல, நமக்கே 3 பேர் இருக்குது, இருக்கே இல்லையா? வீட்டில் அம்மான்றாங்க, ஸ்கூலுக்கு போனால் டீச்சர்ன்றாங்க, இங்கே வந்தால் பாஸ்டம்மான்றாங்க. என்ன அர்த்தம்? இது எதை குறியுதுன்னா நாமங்கள். என்னது இதுக்கு பேர் இருந்தால் நாமங்கள். நாமங்கள் டைட்டிலில் வந்து மாறினே இருக்கும், ஆனால் ஒரிஜினல் மாறாது. வார்த்தையாகவே இருப்பார், ஆனால் இதெல்லாம் நாமங்கள் மாறினே இருக்கும். புரியுங்களா? டைட்டில், அந்த டைட்டில்ன்றது வந்து எனக்கு வீட்டில் புருஷனாக இருக்கிறேன், நான் எந்த இடத்துல பாஸ்ட்டாக இருக்கிறேன், நான் வேலை ஸ்தானத்தில் வேலைக்காரனாக இருக்கிறேன். புரியுங்களா? அது மாதிரி இடத்துக்கு போகும்போது அங்கங்கே என்ன பண்ணுறாரு, டைட்டில் மாறினே இருக்கும். புரியுங்களா? ஆனால் மாறாது எது, வார்த்தை மட்டும் மாறாது, அது ஒரிஜினல், அது நிலைத்து இருக்கும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒவ்வொன்றும் ஒன்று என்ன பண்ணோம், எந்த வார்த்தைக்கும் இந்த 3 அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்கு நமக்கு வந்து வார்த்தையின் ஆராய்ச்சின்னு ஒன்று இருக்குது பைபிளில், வசன ஆராய்ச்சின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் அதிகார ஆராய்ச்சின்னு இருக்குது, அப்புறம் வந்து கேரக்டர் ஆராய்ச்சின்னு இருக்குது. இதெல்லாம் நம்ம தனித்தனியாக பிரச்சனையாக வந்தோம்னா இதுக்கு ஒரு சப்ஜெக்ட் போட்டு போர்டு இல்லை, அதனால தான் ஒன்றும் செய்ய முடியல. ஒரு நல்ல போர்டு வந்து வாங்கிட்டோம்னா சாதாரண அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம், ரகசிய அர்த்தம் எழுதிட்டோம்னா பின்னாடியே வந்துடும். ஆமாம். அப்படின்னா ஒன்றா நிறைய கற்றுக்கொள்வீங்க. புரியுங்களா? ஏதோ சின்ன சப்ஜெக்ட் இல்லை, பெரிய சப்ஜெக்ட் நம்மகிட்ட நிறைய சப்ஜெக்ட் இருக்குது, எல்லா வகையில் இருக்குது. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இப்போது அதிகார ஆராய்ச்சி போர்டில் எழுதி போட்டால் தான் புரியும், வசன ஆராய்ச்சி போர்டில் எழுதி போடணும். அதுக்கடுத்தது வந்து வார்த்தையின் ஆராய்ச்சி, ஒரு வார்த்தையை 3ஆக எப்படி பிரிக்கிறது, சாதாரண அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம், ரகசிய அர்த்தம், இது மாதிரி பிரச்சனையாக இருக்கணும். புரியுங்களா? இப்போ நம்ம ஆவி ஆத்மா பிரிக்கிறோம்ல, அது மாதிரி வார்த்தையும் 3ஆக பிரிக்குது. எந்த வார்த்தையும் எடுத்துக்கும் பைபிளில், அது 3ஆக பிரிஞ்சிடும். புரியுங்களா? அது சாதாரண அர்த்தம், சாதாரணமாக பேசுனா சாதாரண அர்த்தம். இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட ரகசிய அர்த்தம் பேசுனா புரியாது, ஆனால் ஞானத்தில் தேறினா இருந்தீங்கன்னா அவங்கள்ட்ட என்ன பண்ணோம், கொலோசியர் 1ஆம் அதிகாரம்
27 வாசிங்க. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அடுத்தது, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். இது எது குறிக்குது? இதுதான். மறுபடியும் வாசிங்க. எந்த மனுஷனையும் பாருங்க, இப்ப பாருங்க, எந்த மனுஷனா இருக்கட்டும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக. நீங்க உங்களுக்கு கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனா இருக்கணும்னா தொடர்ந்து நம்ம இந்த கிளாஸ் தொடர்ந்து நடத்தி பேசிக்கினே இருந்தேன்னு வச்சுக்கோ. நீங்கள் ஒரு 6 மாதம் ஆனவருக்கு நீங்களே டீச்சர் ஆகிடுவீங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவ்வளோ ஸ்பீடாக கொண்டு போவார். புரியுங்களா? ஆனால் நீங்கள் போய் வீட்டில் என்ன பண்ணணும்? சொல்கிற மாதிரி நான் சொல்கிற அதிகாரத்தெல்லாம் நீங்கள் நேரம் கொடுக்கணும். எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு தசம்பாகமாக 3 ஹவர் கொடுத்துடணும். எத்தனை ஹவர்? 3 ஹவர் தசம்பாகமாக கொடுத்துடணும். 24 ஹவரில் 2 ஹவர் 40 நிமிஷம் 3 ஹவர் கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 10 அதிகாரம் 4 அதிகாரம் 5 அதிகாரம் வாசிங்கன்னே நோட் போட்டு எழுதினே வந்தீங்கன்னா ஒரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 6 கிளாஸ்க்குள்ளேயே 3/4 பாகம் உங்களுக்கு நல்லா தெரிய வந்துடும். தெரிந்து கொள்வது வேறு, அறிஞ்சு கொள்வது வேறு. ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம், அப்புறம் அறிஞ்சு கொள்ளிப்போம், அப்புறம் தான் விடுவிக்கும். புரியுங்களா? அப்போ தெரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது விடுவிக்குது. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் கட்டு தானே உடையும். நமக்கு விரோதமாக சின்ன காரியம் நம்ம விட்டு போயிடும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆண்டவருக்கும் அவ்வளோ கனெக்ட் இருக்கும். புரியுங்களா? நமக்கு ஆண்டவர் தூரம் இருக்க மாதிரி தெரியாது. அழகாக ஆண்டவரோடு நம்ம பழகிறது நமக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ பல அதிகாரங்களை வாசிக்கிறீங்க, பல மணி நேரம் ஜெபிக்கிறீங்க, ஆலயத்துக்கு ஒழுங்காக வந்துனே இருந்தீங்கன்னா யாராவது ஒரு மெசேஜ் கொடுத்தாங்கன்னா டக்குன்னு நீங்களே இந்த மெசேஜுக்குள்ளே வந்து எனக்கு ஆண்டவர் என்ன பேசுகிறான்னு ஆரம்பத்தையே கண்டுபிடிச்சிடுங்க. ரூட் எங்கே போகுதுன்னு அதுவும் கண்டுபிடிச்சிடுங்க. வசனம் எங்கே போகுது அதுவும் கண்டுபிடிச்சிடுங்க. பேசுறதுக்கு முன்னாடி டீச்சர் சொல்லுவாங்கள்ல, அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னு சில ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க, டீச்சர் என்ன சொல்ல போகிறான்னு. அந்த அளவுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கிளாஸ் நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. கிளாஸில் இன்றைக்கி நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னு வச்சுங்க, இது ஒரு அர்ப்பணிச்சிடணும் ஆண்டவருக்கு. ஜபத்தில் ஆண்டவரே நான் இந்த கிளாஸ் முடிக்கிற வரைக்கும் எனக்கு என்ன பண்ணக்கூடாது, மழை நின்றுக்கூடாது, எங்கள் வீட்டில் கஷ்டமான நின்றுக்கூடாது, எனக்கு விரோதமாக எதுவும் யாரும் என்ன பண்ணிக்கூடாது, அதனால் எங்கன்னா போஸ்டிங் பண்ணிருக்கூடாது. புரியுங்களா? இந்த ஒரு 2 வருஷம் ஜெபம் பண்ணிக்கினே இருக்கணும். அப்போ தான் உங்கள் ஆத்மா ஆவி சரீரம் என்ன பண்ணோம், கரெக்டாக செட் ஆகும். புரியுங்க? ஒரு கிளாஸ்க்கு அடுத்த கிளாஸ்க்கு 720 மணி நேரம் கேப் உண்டுது. எத்தனை? இப்போ நான் இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ் வரும்போது எத்தனை மணி நேரம் ஆகுது? 720 ஹவர்ஸ். யோசித்து பாருங்கள். அடுத்து 760 பிறகு வரும்போது நீங்கள் ஆப்சென்ட் ஆகிட்டிங்கன்னா அதோட நான் 1400 மணி நேரத்துக்கு பிறகு வரீங்க. அந்த மாதம் நீங்கள் கிளாஸ் ஆச்சுன்னா அதோட உனக்கு அந்த கிளாஸ்லேருந்து நீங்கள் வெளியே போயிடுறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதோட வரமாட்டேன். அது பிறகு ஒன்று பிசாசு தட்டி கொஞ்சம் அப்படியே கொண்டு வந்துடுவான். ஏன் அப்படின்னா நீங்கள் வசனத்தை அறிஞ்சிட்டிங்கன்னா எனக்கு எதிர்ப்பீங்க, துரத்துவீங்க, அப்புறம் போய் சொல்லுவீங்க, இதெல்லாம் இத்தனை வேலை செய்வீங்கன்னு பிசாசுக்கு தெரியும். தான் ஆரம்பத்தில் என்ன பண்ணுவான், உங்களை எப்படியோ கண் மடக்க வச்சு மனசில் பலவீனத்தை உண்டாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வசனத்துக்குள்ளே வெளியே வர வச்சு சும்மா நீங்கள் ஒரு மெசேஜ் வரைக்கும் கேட்டுன்னு போங்க, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரிக்கெல்லாம் மனசில் பிசாசு பேசினே இருப்பான். புரியுங்களா? இதெல்லாம் என்ன பண்ணிக்காதே. புரியுங்களா? சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் என்ன பண்ணும், அப்புறம் சத்தியம் உயர்த்தும், சத்தியம் பரிசுத்தமாக்கும். புரியுங்களா? சத்தியம் உங்களை நீதியாக மாற்றிடும். சத்தியம் என்ன செய்யும், அநேகர்கள் விடுதலை வாங்கி தரும். அப்போ இதெல்லாம் இவ்வளோ வேலையை செய்ய வேண்டிய வேலை உங்களுக்கு சத்தியத்தில் இருக்கிறதுனால பிசாசுக்கு நிறைய அவங்ககிட்ட வசனம் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும். இவங்களை இப்போயே என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக பைபிளை வாசித்து குறைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களை என்ன பண்ணணும், ஹோம்ஒர்க் எடுக்கிறது குறைச்சிடணும். அப்புறம் கிளாஸ் மாதிரியே இதெல்லாம் பண்ணாது, இவங்க சும்மா உட்காந்துட்டு போகிற மாதிரி உங்களை உட்கார வைப்பான். இப்படியே வச்சு என்ன பண்ணுவான், உங்களை வேதத்துக்குள்ளே நுழையாதவே அவன் என்ன பண்ணுவான், தந்திரமாக அந்த வேலையை முடிச்சிடுவான். புரியுங்களா? அதனால தான் நீங்கள் என்ன எடுக்கிற எது இருந்தாலும் எப்படி எடுக்கணும், உங்கள் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் எப்படி எடுக்கணும்னா அதுக்கு போராடி எடுக்கணும், அதுக்கு எதிர்த்து நின்று எடுக்கணும். நான் முடிப்பேன், என்னால் முடியும், நான் படிப்பேன், சத்தியம் நிறைய ஹோம்ஒர்க் வரும், அதெல்லாம் எழுதுவோம் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் வச்சுனீங்கன்னா பிசாசு என்ன பண்ண முடியாது, உங்களை சிதறடிக்கவே முடியாது. புரியுதுங்களா? எங்கள் கிட்டே படித்தவங்க அத்தனை பேரும் நாங்கள் ஒரு குரூப் படித்தோம் பாரு, அத்தனை பேர் யூனிவர்சிட்டி வச்சுட்டோம்.
நாங்கள் ஒரு பெரிய ஸ்கூலில் காலேஜெலாம் படிக்கவில்லை. ஆனால் எவ்வளோ எங்கே கொண்டு போய் நிற்க வச்சாலும் சத்தியத்தை பேசுவோம். நாங்கள் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிது, எல்லாத்தையும் விட்டுருவோம், ஆனால் சத்தியத்தை மட்டும் பிடிச்சிப்போம். எப்படின்னா மீதி எல்லா வேலைக்கும் வந்து அந்த அந்த வேலைக்கு அதிகமாக நேரத்தை கொடுக்க மாட்டோம். ஆனால் சத்தியத்துக்கு உட்காந்தா சத்தியத்தில் உட்காந்து நேரத்தை எடுத்துப்போம். ஏன்னா இது நம்மளை உயர்த்துன்னு தெரியுது. எதுக்காக நம்மளை அழைச்சாரோ அது கற்றுக்கொள்ளணும். கிறிஸ்துவனா கிறிஸ்துவனை போல் இருக்குன்னா சத்தியம் இல்லாத கிறிஸ்துவனாக இருக்க முடியாது. வசனம் தான் நமக்கு வந்து இப்போ கடைக்கு போகிறோன்னா அந்த பொருளை ஏற்கனவே அறிஞ்சு வச்சுன்னா அந்த பொருள் என்ன ரேட்டில் இருக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவோம். ஆனால் அந்த பொருளை அறியாத இருந்தால் என்ன பண்ணுவோம், அவங்க என்ன ரேட் சொன்னாலும் நமக்கு அறியாதையும் வாங்கிட்டு வந்துடுவோம். வீட்டில் வந்து பார்த்தா அது டூப்ளிகேட்டாக பொருளாக இருக்கும். புரியுங்களா? அவன் கண் மணிக்கிட்டு போயிட்டே இருப்பான். அப்போ அதனால தான் ஆண்டவன் சொல்கிறான்னா, நீங்கள் எங்கே போனாலும் சர்பத்தை போல் எப்படி இருங்க, வினா உள்ளவளாக இருங்க. நீங்கள் எங்கே போனாலும் என்ன பண்ணுங்கள், புறா போல் கபடற்றாருங்க. அப்படின்னா என்ன, புறா என்பது அன்பு கனியை குறிக்குது, சர்வம் ஞானத்தை குறிக்கிறது. புரியுதுங்களா? அப்படியே வினா என்னன்னா, வினா என்பது கேள்வியில் மந்தமாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது, நீ கேள்வி ஏதாவது கேட்டுக்கினே இருக்கணும். அடுத்த மாதம் வரும்போது 10 கேள்வி எழுதி எடுத்துன்னு வந்துடணும். எப்போ எழுதின்னு வருவீங்க, நீங்கள் பைபிள் படித்தா தான் கேள்வி எழும்போம். நீங்கள் பைபிளுக்குள்ளே போகாதே கேள்வி வராது. அப்போ கேள்வி வராதனால உங்களுக்கு போய் கற்றுக்கொள்ள முடியாது. அப்போ கேள்வி எழுப்புறது தான் கற்றுக்கொள்ள முடியும். புரியுதுங்களா? அப்போ நம்ம கேட்குறனால உனக்கு ஏதாவது டவுட்டான்னு கேட்கும்போது இதுக்கு டவுட் இருக்குது, இது சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி கிளாஸ் ஆரம்பம் பண்ணும்போது எதுவுமே எழுதாத அப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா கேள்வி எழுப்பும்போது உங்களுக்கு தெரியாது. அப்போ பிசாசு ஆல்ரெடி உங்களை வஞ்சித்து இருக்கிறான்னு அர்த்தம். பிசாசு உங்களை வஞ்சித்து உட்கார வச்சுருக்கிறேன். அதனால தான் என்ன பண்ண முடியாது, உங்களுக்கு எப்போ முடிவு போதும் தான் யோசிச்சுன்னு போது தவிர, ஆனால் எவ்வளோ சத்தியத்தை நம்ம இன்னும் நமக்கு இவர்கிட்ட வந்து உறிஞ்சி ஏற்றுக்கணுன்றது அந்த எண்ணம் வராது. புரியுதுங்களா? அதனால தான் மரியாதை என்ன பண்ணாங்க, எல்லா வேலையும் விட்டுட்டு இயேசுக்கிட்ட உட்காந்துட்டாங்க. மார்த்தால என்ன பண்ணாங்க, ஏன் அப்படின்னா மரியாளுக்கு மட்டும் தெரியும் என்னன்னு. இயேசுக்கிட்ட உட்காந்தா அப்போ இயேசு என்ன பண்ணார், மரியாதை என்ன பண்ணாங்க, நல்ல பங்கை தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, உட்காந்துட்டாங்க, எல்லா வேலையும் விட்டு வந்துட்டாங்க. ஆண்டவருக்கு வந்து எதுவும் பிடிக்காது, எது பிடிக்குன்னு அவர் பக்கத்தில் உட்காருது தான். அதை தான் நம்ம உட்காரோம். இப்போ உட்காந்துருக்குது எதுனா அவருடைய பாதத்தில் உட்காந்துருக்குறோம். புரியுங்களா? இன்னொன்று வந்து நம்ம தூக்கத்தை வெறுத்து உட்காந்துருக்குறோம். இதுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு? ரெட்டிப்பான நன்மை இருக்குது. எத்தனை மடங்கு? ஆமாம், கிரை செலுத்துகிறோம். நீங்கள் இரவில் டியூட்டி பார்க்குறதுக்கு பாருங்கள், கவர்மெண்ட்டில் அவங்களுக்கு நைட் டியூட்டிக்குன்னு ஒரு என்ன கொடுப்பாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, அவர் கொடுக்குறாங்க இல்லையோ, ஆண்டவர் கொடுப்பாரு கொடுக்க மாட்டார, அவர் கொடுப்பாரு. அப்போ 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அப்போ கிரை செலுத்தி தான் தூக்கத்தை வெறுக்கிறோம். புரியுங்களா? தூக்கத்தை வெறுத்து ஆண்டவர்கிட்ட வந்து பெற்றுக்கொள்கிறோம். புரியுங்களா? இப்போ உட்காரத்துக்கு இன்னொன்று என்னென்னா, ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் என்ன பண்ணுறாரு, இந்த நைட்டு இவ்வளோ நேரம் உட்காந்தது அதில் பலன் இருக்குது. புரியுங்களா? தேவன் எழுதுகிறாரு, அவருக்கு பரலோகத்தில் நம்ம பலனை கொடுக்குறதுக்கு. ஏன்னா ஜீவ கிரீடம் ஒன்று இருக்குது பாருங்கள், அது ஜீவ புஸ்தகம் இருக்கிறவங்களுக்கு. ஞாபக புஸ்தகத்துக்கு மகிமையின் கிரீடம். புரியுங்களா? இன்னொரு கிரீடம் நீதியின் கிரீடம். இந்த 3 கிரீடங்களில் நமக்கு இன்னும் அது வளர்ந்துனே போகுது. புரியுங்களா? அப்போ இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, பிசாசு தந்திரம் உள்ளவன், ஆனால் நம்ம எப்படி இருக்கணும், வினா உள்ளவளாக இருக்கணும். 2வது கபடற்றங்களாக இருக்கணும். அப்படின்னா புறா போல் அன்பும் இருக்கணும், ஞானமாக இருக்கணும். சிலவங்க ஞானம் இருக்கும், அன்பு இருக்காது. சிலவங்களுக்கு அன்பு இருக்கும், ஞானம் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இறக்கம் இருக்கும், நிறைய செய்வாங்க, ஞானம் இல்லாதால சில பணம்லாம் வேஸ்ட்டாக போயிடும். 3 கிரீடம், மகிமையின் கிரீடம், நீதியின் கிரீடம், ஜீவ கிரீடம். அது வரும், கிளாஸில் வரும், சப்ஜெக்டோடு வரும், உங்களுக்கு பேப்பர்லேயே வரும். சப்ஜெக்டுங்க புக்கு மாதிரி ஒரு பேப்பர் உங்களுக்கு கையில் வந்துடும். அதில் தான் கிளாஸ் எடுப்போம். சீர்திருத்த பயிற்சி எல்லாமே இதில் உள்ள நுழைஞ்சிரும். எல்லாமே உங்களுக்கு 24 சப்ஜெக்ட் வரும். 3 சப்ஜெக்ட் மட்டும் ப்ராக்டிக்கலாக தான் போர்டில் நடத்தணும். 3 மாதம் போர்டில் நடத்தணும். இந்த மாதம் போர்டு இல்லைன்னா பரவாயில்ல, ஆண்டவர் வந்து அடுத்த முறை நமக்கு வந்து ஆயத்தப்படுத்துவோம். பகலில் நடத்தினோட நடத்தலாம். ஆனால் என்னென்ன பகலில் என்னன்னா ஒரு நாள் ஃபுல்லாக உட்கார முடியாது. ஆனால் இரவு நான் என்ன பண்ணுவேன்னா, டைம் போகிறது தெரியாது. இரவு வந்து நம்ம உட்கார தெரியாது, பழகிடணும். இரவு நேரத்தில் பழகணும். ஏன்னா ஆண்டவராக இயேசு வருகை இரவில் தான் இருக்கும். புரியுங்களா? நடு ராத்திரியில் மணவாளன் வருவாராம், ஆயத்தமாக எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அப்போ நடு ராத்திரி நடு ஜாமன் எழுதுகிறாரு. நடு ஜாமம் மாதத்து பாருங்க, அந்த லூக்கா 12:35. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான். விளக்கு எப்போ எரியணும்?
விளக்கு எப்பயும் விளக்கு எப்போ எரிவிப்பாங்க? நைட்டில் தான். நேரத்துல. ஆ, உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரியுததாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து ம் தட்டும்போது ம் உடனே அவருக்கு திறக்கும்படி ம் எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாகவும் இருங்கள். ம் அடுத்தது எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற பாருங்க, எஜமான் எப்போ வருவார்? விழுத்திருக்க சொல்கிறார். அப்போ விளக்கு எரிஞ்சுன்னு இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ இரவு. அடுத்தது பாருங்க. எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் ஊழியக்காரர் சொல்றாரு, எஜமான் வரும்போது எப்போ? நைட்டில் காத்துருன்றாரு. புரியுங்களா? அடுத்தது அவர் அறை கட்டி கொண்டு ம் அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்தது அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். மறுபடியும் ஊழியக்காரர் பாக்கியவான். அல்லேலூயா. அப்போ அவர் எந்த ஜாமத்தில் வருவார்? நடு 2ஆம் ஜாமத்தில். 3வது ஜாமம். 2ஆம் ஜாமம் என்பது நைட்டு 9 to 12. 3ஆம் ஜாமம் 12 to 3. இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கணும். புரியுங்களா? எது விளக்கு என்பது ஃபஸ்ட்டு விளக்கு என்பது எதை குறிக்கிறது? வேதமே விளக்கு. அப்புறம் அது மட்டும் சொல்கிறாரா? அப்புறம் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? வேதமே விளக்கு. அப்போ அந்த விளக்கில் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு விளக்கில் எண்ணெய் இருக்குது. அப்புறம் அந்த விளக்கு மேலே ஒளி இருக்குது. அப்போ விளக்கு வேதமாக வேலை செய்யுது, எண்ணெய் ஆவியானவரை வேலை செய்கிறாரு. அந்த திரி எரியுது பாரு, அது இயேசுவாக இருக்கிறார் ஒளியாக. அப்போ விளக்கு எரியுதாகவும் நம்ம எப்பவுமே என்ன பண்ணு? விடுத்திருக்கலாம் தான் எரிஞ்சினே இருக்கும். புரியுங்களா? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? 2ஆம் ஜாமத்திலாவது. அப்போ ஜாமம் எப்போ வருது? இரவு வருது. அப்போ இரவு ஜாமத்தில் அப்படி இருக்க ஊழியக்காரர் பாக்கியம்னா அந்த மந்தைகளை வச்சுக்கின்னு அவங்க காத்திருக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கிறாகும் போது நடு ராத்திரியில் ஒரு தூதனை இறங்கி யாரை தேடி போகிறார்? மந்தைகளை தேடி போனாரா? மேய்ப்பனை தேடி போனாரா? மேய்ப்பனுக்கிட்ட போய் சொல்கிறாரு, இது மாதிரி நான் பிறந்திருக்கிறேன்னு. ஏன் சொல்கிறாரு? மேய்ப்பனுக்கு தான் ஃபஸ்ட்டு வார்த்தை கிடைக்கும். ஏன்னா இயேசு என்ன சொன்னான்னா, நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன்னா அது என்னுடைய ஊழியர்காருக்கு தெரிவிக்காமல் நான் என்ன பண்ணிட்டேன்? அந்த ரகசியத்தை மறைக்க மாட்டேன். அப்போ தேவன் என்ன பண்ணார்? நமக்கு சொல்லுவார். அப்போ விழுத்திருக்கிறவங்களுக்கு ரகசியம் வரைக்கும் தெரிஞ்சிடும். தூங்குறதுக்கு என்ன பண்ணாது? தெரியாது. அப்போ நம்ம எப்பவுமே என்ன பண்ணோம்? விடுத்திருக்கணும். அப்போ என்னையும் அவங்க ரெடியாக வச்சுருக்கணும். புரியுங்களா? அப்போ பிதா வந்து எகிப்தில் வராரு. எப்போ வராரு? பிதா தன்னுடைய ஜனங்களை விடுவிக்க வராரு. இஸ்ரவேலர்கள் எந்த நேரத்துக்கு வந்தார் பாருங்கள். எப்போ வந்தார்னு பாருங்கள். யாத்திராகமம் 11:3. அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாக இருந்தான். அப்பொழுது மோசே, கர்த்தர் நடுராத்திரியிலே நான் எகிப்தின் மத்தியில் புறப்பட்டு போவேன். அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் எந்திரம் அரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற் பெயர் அனைத்தும் மிருக ஜீவன்களின் தலையீற்றனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார். எப்போ சாகிற நேரம்? இரவு வேளையில். ஐயா, இயேசு கிறிஸ்து வரும்போது நடு ராத்திரியில் ஒரு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்படும். இப்போது அதே டைமில் இஸ்ரவேலர்களை கர்த்தர் விடுவிக்கிறார் நடு ராத்திரியில். ஏன் ஆண்டவர் வந்து மோசேக்கு சொல்ல பிதா வந்து நடு ராத்திரியில் வந்து தன்னுடைய இஸ்ரவேல் மக்களை விடுவிக்கிறாரு. உபத்திர காலகட்டத்தில் அவங்க உபத்திரப்படுறாங்களே எகிப்தில், அவங்கள எல்லோரும் என்ன பண்ணுறாரு? நடு ராத்திரியில் விடுவிக்கிறாரு. இயேசு சொல்கிறாரு, நானும் நடு ராத்திரியில் வருவேன்னு வெளிப்படுத்தினல் 16-15 வசனம். இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எப்படி வருவேன்? திருடனை போல். அப்போ திருடன் எப்போ வருவார்? அதுக்கு பார்த்தா ரகசியம். ரகசியம்னா என்ன அர்த்தம்? திருடனை போல். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறது? திருடன் எப்போ வருவார்? நடுராத்திரி. அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? திருடனை போல வரும்னு. இங்கே மட்டும் இல்லை, 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயுல மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரிலே இதோ மணவாளன் வருகிறார். ஏன் நடுராத்திரியில் மணவாளன் வரணும்? நடுராத்திரியில் மணவாளன் வருவார். அவரை எதிர்கொண்டு போய்
புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. பாருங்க, நடு ராத்திரியில் வருவான்னு இப்போ இந்தியில் எழுதி வச்சுக்கிறாரு ஆண்டவர், தமிழ்லேயே எழுதி வச்சா நடு ராத்திரின்னு. இதில் எப்போ வருவார் நிறைய பேருக்கு என்ன ஆகுது? ஏன் நடு ராத்திரின்னு சொல்கிறான்னா, எல்லா நாட்டுக்கும் அந்த நடு ராத்திரி ஒரே டைமு. அல்லேலூயா. இந்த நடு ராத்திரி வரும்போது எல்லா நாட்டுக்கும் ஒரே டைம் உருவாகுது. நம்ம நாட்டில் டைம் என்னவோ அதுமாதிரி அவங்களுக்கு அந்த டைம் அந்த நேரத்துக்கு உருவாகுது. டைம் தனித்தனியாக இருக்கலாம். அந்த நடு ராத்திரின்றது இப்போ நமக்கு நடு ராத்திரின்னு அவங்களுக்கு மத்தியானம் உண்டாது, புரியுங்களா? ஆனால் அவங்களுக்கும் அந்த நடு ராத்திரி தான் காட்சி வரும். அவங்களும் எடுத்துக்கொள்ளும் போது நடு ராத்திரி வரணும், புரியுங்களா? ஏன் நடு ராத்திரின்னு பைபிளில் அவங்களுக்கு பகலில் வருவார், நமக்கு நடு ராத்திரியில் அப்படியே எழுதலை. நடு ராத்திரின்றது பைபிளில் எழுதப்பட்ட வார்த்தை, எல்லாருக்கும் உரியது, புரியுங்களா? நமக்கு எப்படி காட்சி நடு ராத்திரியில் அளிக்கிறதோ அதே காட்சி அவருக்கு என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு அதே நடு ராத்திரிக்கு காட்சி கிடைக்கும், புரியுங்களா? கிடைக்குமா கிடைக்காதா? பைபிள் ஒன்று தானே, தனித்தனியாக எழுதி நிற்கிறார் ஆண்டவர். அவங்களுக்கு பகலில் 12 மணிக்கு வருவேன், நான் நைட்டில் உனக்கு 1 மணிக்கு வரேன், அப்படியே எழுதிக்கிறார். அந்த நாள் எப்படி இருக்குன்னா, இரவு இல்லாத பகல் இல்லாத அப்படி இருக்குன்றாரு, புரியுதுங்களா? அப்படின்னு வார்த்தை சொல்கிறாரு. இதெல்லாம் ஏன் சொல்ல வரோன்னா, நம்ம அவர் சொன்னாரே இல்லையோ, ஆனால் நடுராத்திரின்னு எழுதியிருந்தா நம்ம மணவாளன் வருவார்னா மணவாட்டி என்ன செய்யணும்? காத்து இருக்கணும். ஒரு 12 மணிக்கு நீ ஜோம் பண்ணி பழக்க வைக்கணும். எப்பவுமே என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் நடுராத்திரின்னு எழுதி வச்சுக்கிறார். அல்லேலூயா. அப்போ நடுராத்திரியில் இயேசு வருவார்னு சொல்லிட்டாரு. மணவாட்டி எப்படி இருக்கணும்? புத்தியுள்ள காத்திருக்கணும். அப்போ நம்முடைய வஸ்திரத்தை நிர்வாணமாக்காதபடி, தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிர்வாணம் எப்போ வரும்? ஆதாம் எப்போ நிர்வாணம் வந்தது? பாவம் செய்யும் போது. அப்போ நீ பாவம் செய்யாத நிர்வாணத்தை மூடி வச்சுக்கணும், விழுத்திருந்துனே இருக்கணும். விழுத்திருக்குது 2 இருக்குது. விழுத்திருக்குது ஒன்று, இரவில் விழுத்திருக்க வேண்டாம். பகலில் நீ எங்கே இருந்தாலும் எப்பவுமே ஆண்டோடைய ஆண்டு சிந்தலிலே விழுத்திருக்கிறது. எப்போ நீங்கள் எங்கே உட்காந்துருந்தாலும் உலகம் காரியம் பேசினே வைப்பாங்க. சில கல்யாணத்துக்கு பேசினாங்கன்னா கல்யாணத்தையே பேசினுப்பாங்க. தேவையில்லாத ஒரு 4 மணி நேரம் பேசி ஜீவ புஸ்தகத்தில் அந்த 4 மணி நேரம் எதுக்கு எழுதுறது? அல்லேலூயா. நீ என்ன பேசுகிறோ அது என்ன பண்ணும்? வீணான வார்த்தைகள் கணக்கு ஒப்பி வைக்கணும். அப்போ எழுதி அலையை நீ ஏற்றிடுவீங்க. தேவையில்லாத காரியங்களை பேச வைப்ப. தேவையானது ஒன்று தான். யாராவது ஒரு 5 நிமிஷம் இயேசு பற்றி பேசலை அப்படின்னா அந்த இடத்தை விட்டு டக்கு என்ன பண்ணிடணும்? ஃபோன் வருது அப்படின்னு போயினே இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்கன்னா அப்புறம் உனக்கு வேதனை வரமே சொல்லிட்டு போயிடுவாங்க. சொல்லுங்கள், அவங்க விஷயத்தை சொல்லுங்கள். உனக்கு தெரியுமா அப்படின்னா அது சொல்லுங்கள், நான் ஃபஸ்ட்டு கேட்டுனே போயிடுறேன்னு பண்ணுங்க. சொல்கிறாங்களா இல்லையா? உனக்கு தெரியுமான்னு கேட்டால் சரி எனக்கு தெரியாதது நல்லதுன்னு சொல்லிட்டு போயினேக்கலாம். அப்படி சொல்லிட்டு போனோம். ஆனால் நீ சொல்லுங்கன்னா தேவையில்லாத வார்த்தைக்கு என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஜீவ புஸ்தகம் பேரில் என்ன பண்ண? ஜீவ புஸ்தகம், ஞாபக புஸ்தகம், ஆட்டுக்கட்டையின் புஸ்தகம், இது 3த்துலேயும் நீங்கள் பேச்சு எவ்வளோ பேசினாலும் ஏற்றிட்டு வராங்க. அப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்கள் அது கணக்கில் போயிடும். ஜீவ புஸ்தகம், ஞாபக புஸ்தகம். ஜீவ புஸ்தகம் பிதாவின் புஸ்தகம், ஞாபக புஸ்தகம் பரிசுத்தாவின் புஸ்தகம், ஆட்டுக்குட்டியான புஸ்தகம் இயேசு கிறிஸ்து புஸ்தகம். இந்த 3 ஆவியாத்ம சரித்தில் நாம் என்ன செய்கிறோமோ எல்லா பலனாலும் இருக்கும், புரியுங்களா? எவ்வளோ நீங்கள் ஆண்டு ரட்சிக்கப்பட்ட நாட்கள்லேருந்து மரணம் சந்திக்கிற வரைக்கும், இல்லை ஆண்டோட வருகை வரைக்கும் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இதில் எவ்வளோ நன்மைகளை சேர்த்து வச்சு கணக்கு கேட்பார். எதுக்குன்னா ஜட்ஜ்மெண்ட்டில் போய் நிற்கும் போது நமக்கு என்ன செய்வார் ஆண்டவரே? கிரீடங்களை கொடுக்கணும்ல. இப்போ தெரியாது வேல்யூவேஷன், அங்கே போனது தான் தெரியும் நீ ஆண்டவருக்காக எவ்வளோ ஓடணுன்னு. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்காக நீ என்ன செய்கிறாயோ அதெல்லாம் எழுதப்படுது. அதனால தான் வீண் வார்த்தை இடம் கொடுக்கூடாது. அந்த இடத்துல துதித்து பாடு, அந்த இடத்துல வசந்த வாசி, இதெல்லாம் எழுதுவார் ஆண்டவர். உலகத்தில் நீ 8 மணி நேரம் வேலை மேலே போனால் என்ன செய்யணும் எழுதுறாங்களா இல்லையா? எழுதுறாங்களா இல்லையா? 8 மணி நேரம் வேலைக்கு போனால் நம்ம பஞ்சு பண்ணுறோம். அப்புறம் 8 மணி நேரம் முடிச்சுட்டு என்ன வரேன்னு கவர்மெண்ட் கணக்கு கொடுக்குறோம். நம்ம கொடுத்த வேலை செய்தோமா இல்லையான்னு அவன் பார்க்குறான். நான் இன்றைக்கெல்லாம் உட்கார வச்சு என்ன செய்யுது நம்ம கேட்குறாங்களே இல்லை, தலைவர் ஒத்து போடுறான். அது மாதிரி ஆண்டவரும் நமக்கென்று இந்த ரட்சிக்கப்பட்ட நாட்கள்லேருந்து அந்த 8 மணி நேரம் ராயனூர் இது தேவனுக்குரியது. 8 மணி நேரம் 8 மணி நேரம் தூக்கத்துக்கு. அல்லேலூயா. ஆனால் 8 மணி நேரம் செய்யணும் சொல்ல, நீங்கள் 2 மணி நேரம் செய்தவே பெரிய ஆசீர்வாதம் தான். ஒரு 2 மணி நேரம் கற்றுக் கொடுத்துட்டிங்கனாவே எங்கேயோ போயிடுறோம். நம்முடைய லைஃப்பில் ஆண்டவர்கிட்ட நெருங்குறோம். நிறைய நன்மைகள் நம்மளை தேடி வருது, புரியுங்களா? மரணன்றது ஒவ்வொருக்கும் உண்டு. ஆனால் அது எப்போ உண்டுன்னா அது ஆண்டவர் அவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. ஏன்னா நம்மை குறித்து அவர் குறித்து வச்சுருப்பார், புரியுங்களா? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு 33ஆம் அத்தியாயத்தில் மோசே நீ போய் என்ன பண்ணுங்க?
பிதாக்களோடு நீ என்ன பண்ணிக்கோ, படுத்துக்கொள்ளும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். கொஞ்சம் படுத்துக்கொள்ளுப்பா, நீ காணாந்த தேசம் உள்ளே போக முடியாதுன்னு கரெக்டாக பேசுகிறார் ஆண்டவர். அப்போது நீதிமான்களுக்கு கட்டாயம் என்ன தெரியும், மரணத்தை ஆண்டு பேசுவார். ஆண்டு சும்மாலாம் அவர் டக்கு டக்குன்னு வாங்க போகலாம் அப்படின்னு எட்டுன்னு போக மாட்டார். ஃபஸ்ட்டே சொல்லுவார், நீங்கள் ஆயத்தமாகும்பா, பரிசுத்தமாக்கிக்க, உன் வேலை முடிஞ்சிடுச்சு, இப்போ என்ன பண்ணு, நீ போய் நீ கொண்டு இலைப்பார் அப்படின்னு யாருக்கு சொல்கிறார், தானியேலுக்கும் சொல்கிறார். நிறைய ஆண்டவர் வந்து எங்கேயோ இருக்கிறாருன்னு நம்ம நினச்சிடக்கூடாது. ஆண்டவர் நமக்குள்ளேயே இருக்கிறார். அல்லேலூயா, நமக்குள்ளேயே வாசம் பண்ணுறாரு. அதனால் எங்கேயோ இருக்கிறார் நம்ம நினச்சி அப்படியே காலத்தை ஓட்டக்கூடாது. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த கிளாஸ்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், புரியுங்களா? மியான்மரில் இங்கே எடுக்கிற சப்ஜெக்ட் அங்கே பார்க்குறாங்க, புரியுங்களா? ஒருத்தர் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் அவர்கிட்ட வந்தீங்க, ஆனால் அவருடைய மெசேஜை நான் பல நாளாக கவனிச்சினே வரேன். அந்த கல்ஃப்லேருந்து ஒரு ஐயா ஃபோன் பண்ணுறாரு, உங்கள் மெசேஜை நான் பார்த்துட்டு உண்மையாக சொல்கிறேன், வரிகளை வந்தால் நிறைய பேர் கைவிட போட்டுருவாங்க. இவ்வளோ வசன சத்தியத்தை பேசினா இப்போ தான் எங்களுக்கு கண்ணுக்கே தெரியும் சொல்லி உங்களுடைய மெசேஜ் நான் அப்படியே வர்றதெல்லாம் நான் நோட் பண்ணுகிறேன். இப்போது சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு, எங்கள் சொந்த பந்தம் கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க, நாகர்கோவில் இருக்கிறாங்க, அங்கே ஒரு 50 பேர் 20 பேர் நான் ரெடி பண்ணுறேன், நீங்கள் போய் நாங்கள் என்ன பண்ணுவேன், கிளாஸ் நடத்திட்டு வான்றாங்க. அப்போது நான் எல்லாத்தையும் ஓட முடியாது. இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டா நீங்கள் பல்லத்தில் ஓடுவீங்க. இந்த ஏரியா இந்த மாவட்டத்தை சுற்றி வரலாம். அல்லேலூயா. அதுக்குன்னா பெரிய தீரெல்லாம் அடிக்க தேவையில்லை. ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் கேட்குறேன் அடியேன் சொல்கிறார்ல, நான் உனக்கு அடிமை, நீ என்ன பண்ணுங்க, எனக்கு கற்றுத்தாங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வார், சத்தியத்தை கற்றுத் தருவார், புரிந்து கொள்ளக்கூடிய கிருபை தருவார், நம்மளை எடுத்து பயன்படுத்துவார். ஏதோ நம்ம வந்தோமா அப்படி ஃபாஸ்ட்டாக இருந்து இல்லை விசுவாசம் இருந்து போகிறதுக்கில்லை. நம்ம ஏதாவது ஒன்று ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், நிரூபித்து காட்டணும். நம் மூலமாக சத்தியத்தை சத்தியமாக பேசணும். எழுதி வச்சது சத்தியம் தான், ஆனால் அதை எடுத்து விலைக்கு பேசுறதுக்கு என்ன பண்ணணும், டைம் எடுக்கணும். கஞ்சி செய்யறதுக்கு தோசை செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும். டேஸ்ட்டு அதில் நிறைய இருக்குது, ருசி இருக்குது, அதில் பலன் இருக்குது. இப்போ தோசையில் எவ்வளோ பலன் இருக்கும், தோசையில் எவ்வளோ பலன் இருக்கும், புரியுங்களா? அதே மட்டன் பிரியாணியில், சிக்கன் பிரியாணியில், ஏன்னா அதுக்கு டைம் அதிகமாக கொடுத்தோம். அப்போ நம்ம வேதத்தில் எவ்வளோ நேரம் உட்காரோம், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வசனம் வரும், புரியுதுங்களா? சும்மா 5 நிமிஷம் உட்காந்துட்டு எனக்கு பெரிய பெரிய ரகசியம் வரணும்னா வராது. உன்னையே ஏமாற்றிக்கணும், சும்மாலாம் வராது. மற்ற பேசுறது புரிஞ்சு கொள்றதுக்கு கூட அது கிருபை வராது. அதனால தான் ஆண்டவர்கிட்ட நீ உட்கார்ந்து பாரம் பண்ணணும், கற்றுக்கொள்கிறதுக்கு பிரயாசப்படணும், புரியுதுங்களா? இதெல்லாம் வேலை எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வராது, புரியுங்களா? ஆனால் தேவன் ஏதோ ஒரு அருமையான அந்த ஐயா பேர் என்ன, பால்பாபு, அவர்கிட்ட அவர் எங்கே கொண்டு வந்துட்டார், இங்கே கொண்டு வந்துட்டார். எங்கள் அம்மா ஒருத்தர் இருக்கிறாங்க, அங்கே வாங்க அப்படின்ட்டு, புரியுதுங்களா? இப்படி தான் சொன்னார். பாருங்கள், அவர் என்ன பண்ணுறாங்க யோசித்து பாருங்கள். இதெல்லாம் கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு வர வைக்கிறார். ஏற்ற நேரத்தில் நம்ம உருவாக்கப்படணும்னு, புரியுங்களா? ஏதோ போகிறதுக்காக வரல. நம்ம ஒரு கண்கள் திறக்கப்பட்டு அந்த கண்கள் பிரகாசமாக படணும்னு தான் ஆண்டவர் சித்தம். பிரகாசமாக இருக்கிற கண்களுக்கு முன்பாக சாத்தான் நிற்கவே முடியாது, புரியுங்களா? அதனால தான் நம்மை கொண்டு ஏதோ செய்ய சித்தமாக வச்சுருக்கிறார் ஆண்டவர். அதனால் இப்போ உட்கார்ந்துருக்கிறதுக்கு இதெல்லாம் கேட்க கிடைக்காத சத்தியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உள்வாங்கி கற்று தேறி ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்குள்ளேயோ நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிற அளவுக்கு உங்களை வச்சுருவார், புரியுங்களா? ஏன் அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்கு எப்போ சொல்ல வரீங்களோ அப்போ நீங்கள் விழவே முடியாது. நீங்களே நிற்கணுன்னா நீங்கள் விழுந்துருவீங்க. ஆனால் நீங்கள் மற்றவங்களுக்கு பிரதிபலிக்க, நான் மற்றவங்களுக்கு ஏதாவது சொல்லணும் யோசிப்பை பற்றி நினச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஆண்டவனை பண்ண பரிசுத்தத்திலே வளர்த்துருவார். பாவத்துக்கு இடம் வரையே வராது, தப்பான காரியத்துக்கு இடம் வராது, புரியுதுங்களா? பிசாசுக்கு ஆண்டவர் பிசாசை விட்டு நம்மளை வெட்கப்பட வைக்க முடியும், பிசாசை விட்டு நம்மளுக்கு கிருபை அனுப்பி தாங்க முடியும். அல்லேலூயா. தேவன் நம்ம செய்கிற தவறுக்கெல்லாம் பிசாசு நின்று பேசினானா நம்ம பூமியில் வாழ முடியாது, புரியுதுங்களா? ஆனால் ஆண்டவர் கிருபை அனுப்பி பிசாசை தடுத்துடுறாரு, புரியுங்களா? என் பிள்ளை இன்னும் கொஞ்ச நாள் தான் வளர்ந்துடும், இன்னும் கொஞ்ச நாள் உருவாகிடும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த மகள் என்ன பண்ணுவாங்க, நல்ல சத்தியத்தில் வளர்ந்துருவாங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கிருபை அனுப்பி நம்மளுக்கு பார்க்கறது கேட்குறார். நாம் செய்கிற குற்றம் குறைகள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி போகும்போது பிசாசு டைரெக்டாக வீட்டாயிடுவான். அதனால தான் பிசாசை மறைச்சிட்டு கிருபை அனுப்பி நம்மளை தப்பி வைக்கிறாரு, பாதுகாக்கிறாரு, பராமரிக்கிறாரு, உதவி செய்கிறாரு, உபத்திரத்துக்கு பதில் நம்மளே விடுவிக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது?
ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் செய்கிறார். ஒரு பாடல் பாடின பிறகு சாட்சி நேரம், சாட்சி மட்டுக்கு அப்புறம் அம்மா வந்து அவங்க நடத்துவாங்க. ஜெப நேரம் இருக்குது, பாஸ்டர் வந்து நடத்துவார். அல்லேலூயா. ஒரு பாடலை பண்ணலாமா? வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, பொழிந்திட வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்னியின் வல்லமை, பொழிந்திட வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்னியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, என்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, என்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, மாம்சமானையவர் மீதோ ஆவி ஊற்றுவேன் என்றே, மாம்சமானையவர் மீதோ ஆவியை ஊற்றுவேன் என்றே, மூப்பர் வாலிபர் அவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே, மூப்பர் வாலிபர் அவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே, பொழிந்திட வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்னியின் வல்லமை, பொழிந்திட வல்லமை, ஆவியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, என்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, என்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, பெந்தைகோஸ்தே நாளே போல பெரிதான முழக்கத்தோடே, பெந்தைகோஸ்தே நாளே போல பெரிதான முழக்கத்தோடே, வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும், வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும், பொழிந்திட வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்னியின் வல்லமை, பொழிந்திட வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்னியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, என்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, என்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை ஆவியை தாரும், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை ஆவியை தாரும், பிதாவென்று அழைக்க புத்திர சுவிகாரம் ஏந்திடும், பிதாவே என்று அழைக்க புத்தி சுவிகாரம் ஏந்திடும், பொழிந்திட வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்னியின் வல்லமை, பொழிந்திட வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்னியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, என்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, என்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா,
பொழிந்திட வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திட வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திட வல்லமை உன்னதத்தின் 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 வல்லமை ஆவியின் வல்லமை பொழிந்திட வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் 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 வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இந்த தேவை தேவா இப்போ 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 தாரும் தேவா பொழிந்திட வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை 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 பொழிந்திட வல்லமை பொழிந்திட வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் 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 வல்லமை பொழிந்திட வல்லமை உன்னதத்தின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திட வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் 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 வல்லமை அக்கினியின் வல்லமை ஹல்லேலூயா 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 நிகரபல சக்கரதி நிகரபல நிகரபல பொல்லாத ஆவியே எரிச்சன் ஆவியே ஹல்லேலூயா நிகரபல சக்கரதி நிகரபா எல்லா பொல்லாத ஆவிகள் எரிச்சன் ஆவிகள் ஹல்லேலூயா பொழிந்திட வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரிகரபல ரிகரபதி நிகரபல சங்கல கரதி நிகரபா ரிகரதி நிகரபல பரபல சந்தல கரபா ஊரி கரபதி நிகரபா பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறோம் அவரிகரபல சக்கரதி நிகரபா பொழிந்திட வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்னியின் வல்லமை 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 ஹalleluya hallelujah 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 rigarabala shakaradi nigaraba hallelujah 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 rabaraga rabala barabala shakalagadi nigaraba uri karabala barabadi nigarabala barabadi nigara hallelujah 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 rabariga rabala shangala karaba
ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். கபா ரிகரபலா ஷக்கலாதி நிகரபா. ஒரு வல்லமை பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை பற்றி எரியட்டும் பற்றி எரியட்டும். ஹalleluya ஹalleluya. பரிசுத்த ஆவியின் அக்னி ஒரு விசை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். ஒவ்வொரு சிரசின் மேல ஊற்றுவீராக 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 ஊற்றுவீராக. ஒரு வல்லமை இறங்கட்டும். ஒரு அக்னி அபிஷேகம் பெற்றுக்கொள்ளட்டும் 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 பெற்றுக்கொள்ளட்டும். கபா கபா ரிகரபலா ஷக்கலாதி நிகரபா ஷக்கலாதி நிகரபா இக்கராதி நிகரபலா பலபலா ஷக்கலாதி நிகரபா. பெற்றுகள் 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 பெற்றுகள். கபா 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 ரிகரபலா ஷக்கலாதி நிகரபா ஊக்கரபதி நிகரபலவதி நிகரபலபா. ஒரு அக்னி அபிஷேகம் ஒரு அக்னி அபிஷேகம் பிள்ளைகள் மேல் கரத்தை வைக்கிறப்பா. பெற்றுகள் 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 பெற்றுகள். கபரிகரபலபலா சாந்தலக்கரபா இக்கராதி நிகரபா ஷக்கலாதி நிகரபா. ஒரு அக்னி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் பெற்றுக்கொள்ளட்டும் பெற்றுக்கொள்ளட்டும். ஆவியானவரை உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க. ஹalleluya ரபலபலபலா. நன்றி 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 அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி உள்ளத்தோடு நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் இந்த 2ஆம் செக்ஷனில் கூட நீர் எங்கள் மத்தியில் அசைவானதுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரையும் பேர் பேராக பலப்படுத்தியிருக்கிறீர், உற்சாகப்படுத்தினீர். பிள்ளைகளுக்கு விரோதமாக வந்த குடும்பத்துக்கு விரோதமாக கிரியை செய்த எல்லாம் அந்தகாராவில் கட்டப்பட்டதுக்காக ஸ்தோத்திரப்பா. இனிமேல் வாழ்க்கையில் பரிசுத்தம் பெருகட்டும், ஆசீர்வாதம் பெருகட்டும், உண்மை பெருகட்டும், நேர்மை பெருகட்டும். உமக்கென்று ஓட உடைக்க உதவி செய்யுங்கப்பா. கொடுத்து தாங்குகிற பிள்ளைகளாக தாங்கட்டும் ஆண்டவர். எல்லாவற்றையும் விடுதலையோடு வாட உதவி செய்வீராக. சபைக்கு சாட்சியாக, குடும்பங்களுக்கு சாட்சியாக, பட்டணத்துக்கு சாட்சியாக ஆண்டவர் எல்லா இடங்களும் சாட்சியை ஜீவிக்கட்டும். ஆசீர்வதிக்கிறோம். அடையனை மரத்தின் வெளிப்படுத்துக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.